சிங்கம் வாயில் தானாக மாட்டிக்கொண்ட ஒரு கதை சொல்லுவார்கள். அவர் பேசின பேச்சுக்கு எங்கேயும் கால் வைக்க முடியாது. நாமெல்லாம் மன்னிச்சு வச்சிருக்கோம். அவர் என்ன வேணாலும் பேசுவார். அவங்க கட்சிக்கு அவர் விசுவாசமா இருக்க சொல்லுங்க. எங்க கட்சியை பத்தி அவர் பேச வேணாம். மகளிர் அணி சார்பாக சமத்துவ பொங்கலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகத்தில் வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்களும் இதிலே கலந்து கொண்டிருக்கிறோம். இன்று எங்களுடைய அன்பு சகோதரி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி அவருடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு இப்பொழுது இங்கே கேக் எல்லாம் விட்டு இருக்கிறோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாளை 3 மணிக்கு நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஒரு பள்ளி நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ள வருகிறார். அதற்கான குழு அமைத்து வரவேற்க சிறப்பான ஏற்பாடை நீலகிரி மாவட்டத்தில் செய்திருக்கிறோம். நாங்களும் இப்பொழுது மதியம் புறப்பட்டு இன்று இரவு நீலகிரி கூடலூர் செல்ல இருக்கிறோம். ஆகவே இந்த பொங்கல் என்பது ஒரு மகத்தான பொங்கல். தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு நல்லாட்சியை தொடரப்போகின்ற பொங்கல். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும், புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும், உலகமெங்கும் இருக்கின்ற தமிழர்களுக்கும் எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்கு. அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. இங்க இருக்கிறவங்க சிலர் எங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. கருத்துரிமை இருக்கு, பேசுறாங்க. முடிவு செய்ய வேண்டியது தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும், எங்களுடைய தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும், தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் நல்ல முடிவு செய்வார்கள். நாளைக்கு அந்த பள்ளி நிகழ்ச்சி மட்டும்தானா, இல்ல வேற ஏதாவது நிர்வாகிகள் கூட்டம் இருக்கா? பள்ளி நிகழ்ச்சி தான். பொங்கல் வைப்பதற்கு அங்கே அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இன்னும் ஒப்புதல் கிடைக்கவில்லை. ஒப்புதல் கிடைத்தோடு பொங்கல் விழாவும் நடத்துவோம். கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கா சார்? எதுங்க? சிங்கம் வாயில் தானாக மாட்டிக்கொண்ட ஒரு கதை சொல்லுவார்கள். அதுபோன்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சிறப்பாக விசாரித்துக் கொண்டிருந்தது. இந்த விசாரணையில் மிரட்டல் வரப்போவதில்லை. நியாயமான விசாரணை நடந்திருக்கும். ஆனால் சிபிஐ விசாரணை என்ற பெயரில் பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு அனைவரையும் துன்புறுத்தி இப்பொழுது தவேகாவின் தலைவரையும் சென்னையிலிருந்து டெல்லி அழைத்திருக்கிறார்கள். இது ஒரு அரசியல் ஒப்பந்தத்திற்கான முயற்சியை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் பாஜகவுடைய முயற்சி வெற்றி பெறாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எல்லோரையும் அச்சுறுத்த வேண்டும். தன்னுடைய அரசியல் ஒப்பந்தத்திற்கு வந்தால் பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட் எல்லாமே காணாம போய்விடும். எதை வேண்டுமானாலும் திரும்ப பெறுவார்கள். ஒத்துவரவில்லை என்றால் என்னென்ன தொந்தரவு கொடுக்க முடியுமோ, பிரச்சனை ஏற்படுத்த முடியுமோ அனைத்தும் ஏற்படுத்துவார்கள். அவர்களுக்கு சாதகமாக வரவில்லை என்றால் அனைத்தையும் சிதைப்பார்கள். இதுதான் கடந்த கால வரலாறு. சார், இப்ப விஜய் பாஜகவுடைய பி டீம்னு ஆரம்பத்திலிருந்து அவர் கட்சி தொடங்கணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப விஜயுமே பிஜேபி சென்சார் கொடுக்காம இந்த பிரச்சனை சிபிஐ விசாரணை. பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எத்தனை முகம் இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரே ஒரு உதாரணம் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறது. ஆந்திரால தெலுங்கு தேசம் கட்சி நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் 3 பேர், ரமேஷ், சௌத்ரி, இன்னொருத்தர் இருக்கார். 3 பேரும் என்ன பண்ணாங்கன்னா ரைட் பண்ணாங்க. நீங்க டிடிபிக்கு ரொம்ப பின்புலமா இருக்கிறீங்க, முதுகெலும்பா இருக்கிறீங்க. ரைடு பண்ணி அமலாக்கத்துறை ரைட், இன்கம் டாக்ஸ் ரைட், சிபிஐ ரைட், வைடூரியங்கள், தங்கங்கள், ஷேர் பத்திரங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் சீஸ் பண்ணிட்டு சார்ஜ் ஷீட் போற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட் நான் அடிக்கடி சொல்றேன் பாருங்க, இது ஒரு முன் உதாரணம். 3 பேரும் ஒரு மனதா முடிவெடுத்து நாங்க பாஜகவில் சேரோம்னு சொன்ன உடனே எல்லா வழக்குகளும் திரும்ப பெறப்பட்டது. எங்க இருக்கு? சௌத்ரி மேல ஆந்திரால எங்க வழக்கு இருக்கு? ரமேஷ் மேல எங்க வழக்கு இருக்கு? இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் எனக்கு தெரியல. 3 நாடாளுமன்ற இன்னைக்கு வெப்சைட்ல போனீங்களா தெரியும்.
அது எதுக்காக வழக்கு போட்டாங்க, எதுக்காக பறிமுதல் செய்தாங்க, எதற்காக சிறையில் அடைச்சாங்க, எதற்காக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க, அவங்க சேர்ந்த உடனே புனிதவான்கள் கங்கையில் குளித்த மாமனிதர்களா புனிதர்களா ஆக்கி கொண்டு வந்துட்டாங்க. வாஷிங் மிஷின் நிர்மா மாதிரி அவங்க எதிர்த்தா ஊழல் வழக்கு எல்லா கான்ஸ்பிரசியும் கொண்டு வருவாங்க. அவங்க கூட போய் சேர்ந்துட்டோம்மா வெள்ளை உடையை போட்டு கங்கையில் குளித்த புனிதர்னு பட்டம் சூட்டிடுவாங்க. இதுதான் பாஜகவுடைய கடந்த கால வரலாறு. நீங்க ஒன்னா செக் பண்ணி பாருங்க. சார், ராகுல் காந்தி இங்க வராரு. இப்ப வந்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளை இப்ப திமுக இல்ல வேற யாரையாவது சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல அவர் முழுக்க முழுக்க பள்ளி நிகழ்ச்சிக்கு, கூடலூர் பள்ளி நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் வரார். 100ஆண்டு விழாவுக்கு வராரு. ஓகே, 18ஆம் தேதி டெல்லியில வந்து உங்களை அழைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க சார். 18ஆம் தேதி டெல்லியில கூட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன கூட்டம் நடைபெறும்? எப்பவுமே ஒரு தேர்தல் வரும்போதும் முக்கிய தலைவர்களை அழைத்து கருத்து கேட்பார்கள். அந்த கருத்தின் அடிப்படையில் எலெக்ஷன் பிரிப்பரேஷன் மீட்டிங் என்று சொல்லுவார்கள். தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் அது 18ஆம் தேதி நடக்க இருக்கு. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை மீது வந்து மகாராஷ்டிரா சிவசேனா கட்சி வந்து மீண்டும் மும்பையில காலடி வைக்க முடியாத விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அவர் பேசின பேச்சுக்கு எங்கேயும் கால் வைக்க முடியாது. நாமெல்லாம் மன்னிச்சு வச்சிருக்கோம், போயிட்டு போட்டோம். அது மாதிரி சிவசேனாவும் மன்னிக்கணும், ஆனா மன்னிக்க மாட்டாங்க. ரைட். காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களுக்கு செய்த துரோகத்தை பராசக்தி திரைப்படம் வெளிப்படுத்தியிருப்பதா அண்ணாமலை பேசினார். அவர் என்ன வேணாலும் பேசுவார். அவங்க கட்சிக்கு அவர் விசுவாசமா இருக்கு சொல்லுங்க. எங்க கட்சியை பத்தி அவர் பேச வேணாம். அது ஒரு கடந்த கால வரலாறு, போராட்டங்கள். அந்த கடந்த கால வரலாறு, கடந்த கால போராட்டங்கள்ல இன்னும் எவ்வளவு காலம் வந்து அது மாதிரி ஒரு கட்சிக்கும் ஒரு வரலாறு இருக்கு. நான் கேட்கிறேன், சுதந்திர கொடியே ஏற்ற மாட்டோம் RSS அலுவலகத்திலும் பிஜேபி அலுவலகத்திலும் 2002ஆம் ஆண்டு வரை பிடிவாதமாக இருந்தார. இந்த தேசத்துக்கு செய்யற துரோகம் இல்லையா பிஜேபி? சொல்லுங்க, ஏன் 2002 வரைக்கும் அவங்க கொடியேற்றல? தேசிய கொடியை எல்லோரும் ஏத்துறாங்க, எல்லா கட்சியும் ஏத்துது, எல்லா அமைப்பையும் ஏத்துது. இந்தியர்களா யார் யார் இந்த பிரஜையா, இந்திய பிரஜையா இருக்காங்களோ, யார் யார் இந்த மண்ணில பிறந்தாங்களோ எல்லோரும் சுதந்திர கொடின்றாங்க. தேசப்பற்று. இந்த தேசப்பற்று 2002 வரைக்கும் அண்ணாமலை இருக்கிற கட்சிக்கு எங்க போச்சு? அதை கேளுங்க அவர்கிட்ட. அவர் போய் பிறரை பத்தி பேசலாமா? நாங்க வந்து நாகரிகமா விமர்சனம் பண்றோம், அநாகரிகமா பண்ண மாட்டோம், எடுத்தங்கவுத்தன் பேச மாட்டோம். அவர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரைட். இப்ப அந்த கூட்டணியில வந்து ஆட்சியில் பங்குங்கிற கோஷம் ஓடுது. ஆனா அதே நேரத்தில் டிஎம்கே வந்து சார் நீங்க கேட்டதுக்கு உங்க கருத்துக்களை வந்து இங்க இந்த மாதிரி சர்ச்சை நிலவர போது ஏற்கனவே புதிய தலைமுறை செய்தியாளர் ராஜ்குமார் கேட்டு தெளிவா சொல்லிட்டான். அவரவர்கள் ஒரு கருத்து இருக்கு. முடிவெடுக்க போகிறவர்கள் எங்களுடைய அகில இந்திய தலைமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையும் நாங்க பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். ஒரு குழு அமைச்சிருக்காங்க திரு கிரீஷ் சோடங்கர் தலைமையில. கிரீஷ் சோடங்கர் தலைமையில மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்குறோம். இந்த பேச்சுவார்த்தையில எல்லாமே சுமூகமா முடியும் என்று முழுமையாக நாங்கள் நம்புகிறோம். இந்த குழுவை வந்து திருச்சி வேலுசாமி கடுமையா விமர்சிக்கிறாரு. உங்களை சேர்த்து அவர் யாரை விமர்சிக்கல? அவர் சொல்லுங்க. அவர் யாரையாவது விமர்சிக்காத ஒரு யாரும் ஒருத்தர் சொல்லுங்க. பெரியாரை விமர்சிக்கிறார். யாரை விமர்சிக்கல? பேரறிஞர் அண்ணாவை விமர்சிக்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞரை விமர்சிக்கிறார். அவெல்லாம் ஒரு மாபெரும் தலைவர்கள். எங்களையும் விமர்சிக்கிறார். எங்களை விமர்சிக்கிறத பத்தி நாங்க கவலைப்படல. எவ்வளவு விமர்சனங்களை பார்த்துட்டு வந்திருக்கோம். அது எதுக்காக இப்படி எல்லாம் விமர்சிக்கணும், அது யாருக்காக பேசுறாங்கன்றத தெரியல. ஒண்ணு கட்சிக்காகனா காங்கிரஸ்ல இருக்கணும், கட்சிக்காக பேசணும். கட்சிக்காக எங்க பேசணும்? கட்சி தலைவரோட பேசணும். இங்க சரியா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அகில இந்திய தலைவர்கிட்ட பேசணும். பேசலன்னா நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். கட்சிக்குள்ளேயே இருந்துட்டு இப்படி எல்லாம் பேசுறது எந்த விதத்தில் நாகரிகம்? அது நியாயமா? அது சொல்லுங்க. அது அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். தகவல்கள் அவங்க சேகரிச்சு ஜனநாயக பொங்கல் விழாவுக்கு கூப்பிட்டவங்க மேல நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக நீங்கள் ஆலோசனை மேற்கொள்ளதா சொன்னாங்க. நாங்க எந்த ஆலோசனையும் மேற்கொள்ளலங்க. எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு. சமத்துவ பொங்கல் நாங்க வைக்கிறோம். ஜனநாயகத்தை பெற்று தந்ததே காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு சமத்துவ பொங்கல் எங்களுடைய மகளிர் அணி சார்பாக நடத்தி இருக்கிறோம். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செஞ்சுக்கணும். அவங்கள வரைக்கும் நமச்சுதான் சொரிஞ்சுக்கணும். பிறரை போய் சொரியக்கூடாது. இல்ல, நீங்க தான் சொல்லிருந்தீங்க கடந்த 2 நாளைக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்புல இந்த மாதிரி கூட்டணி தொடர்பா பொது வெளியில பேசுறாங்க, கடுமையான நடவடிக்கை எடுக்க கண்டிப்பா எடுத்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல பாப்பீங்க, வரும் தகவல். ஓகே. இப்ப நடக்கிறதும் காங்கிரஸ் ஆட்சி தான். ரைட். ஓகே.